கேள்வி நேரம் தவிர சட்டசபை முழு நேர ஒளிபரப்பு எப்போ ஆரம்பிக்கும்? இந்த சட்டமன்றத்தோட மாண்பை காக்குறவர் நீங்க. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வந்து சட்டப்பேரவையில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும்? அது ஏற்கனவே பல ரூலிங் சட்டமன்றத்திலே கொடுத்துருக்கு. ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் லைவை கட் செய்யாமல் நேரடியாக எப்போது ஒளிபரப்பு செய்வீர்கள் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு கருத்து தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் கேள்வி நேரம் தவிர சட்டசபை முழு நேர ஒளிபரப்பு எப்போ ஆரம்பிக்கும்? இந்த சட்டமன்றத்தோட மாண்பை காக்குறவர் நீங்க. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வந்து சட்டப்பேரவையில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும்? அது ஏற்கனவே பல ரூலிங் சட்டமன்றத்திலே கொடுத்துருக்கு. இது சார்ந்த பல ரூலிங் நம்ம ஏற்கனவே கொடுத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாமல் எல்லாருக்குமே எந்தெந்த நிகழ்வுகள் வரை இப்போ நேரடி ஒளிபரப்பு பண்ணணும் பண்ணிட்டு இருக்கோம். மீதி 1-2 விஷயங்கள் தான் இருக்கு. அதை எப்படி பண்ணலான்ட்டு எல்லாரோட கலந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு நல்ல ரூலிங் ஒன்று ஏற்கனவே கொடுத்தேன். ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லி பலரும் அதற்கு எதிர்கருத்துக்கள் சொல்லி அப்போது துணை சபாநாயகர் சபை அந்த சேர்ல உட்காந்து ஸ்பீக்கர் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி அந்த வார்த்தையை அவை குறிப்பிட வந்து நீக்கிறோம். எதுக்குன்னா ஒரு வார்த்தை அசம்பிளியில் பதிவாகி அதை நிமித்தம் ஒரு மாவட்டத்திலோ அல்ல ஒரு சமூகத்திலோ ஒற்றுமை இல்லாமல் வந்துடக்கூடாது. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் காரணம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய் நம்ம ஆட்கள் ஏதாவது அரசியலுக்காக பேசியிருந்தாங்க. அவங்க நினைக்கிறது அரசியல், ஆனா சமூக ஒற்றுமை முக்கியம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம், இந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்ங்கிற முடிவில் இருக்கு. அது நடக்கும், நல்லது நடக்கும். ஏற்கனவே இருந்த அரசு போன்று இதை நாங்கள் செய்ய முடியாது, அப்படி செய்ய மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு நல்லது நடக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.